ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எஸ், இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ரிவெஞ்ச் மேரேஜோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு சின்ன விஷயம், இது நான் எல்லாத்துக்கும் சொல்லலை, பிகாஸ் நிறையா பேர் வீடியோ ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் பார்க்குறீங்க. இதில் ஒரு சில பேர் நான் இப்போவே சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுனா பாருங்கடா, இல்லைனா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நான் ரிவெஞ்ச் மேரேஜ் பார்ட் 1லேயே சொல்லியிருப்பேன், நான் தீபாவளி ஹாலிடேஸில் பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன்டா, அதுக்கு முன்னாடி பார்ட் 2ன்னு கேட்காதீங்க அப்படின்னு. வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்கலாம் கேட்கலடா. மற்ற பேர் எல்லாம் அப்படியே இன்ஸ்டாவில் அக்கா பார்ட் 2 எப்போ போடுவீங்கன்னு. உங்களுக்கு அந்த கொஸ்டினே வரக்கூடாது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் நான் அதுக்கான ஆன்சரே கொடுத்துருந்தேன். திரும்பவும் கொஸ்டின் பண்ணும்போது உங்களுக்கு இது சாதாரணமாக தெரியலாம், என்னடா இதை போய் இவ்வளோ பெருசாக சொல்கிறாங்க, பார்ட் 2ன்னு கேட்டால் அதை இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு. பட் நீங்களும் யோசிச்சு பாருங்களேன், ஆல்ரெடி ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாங்க, திரும்ப அவங்கள போயிட்டு இது எப்போன்னு கேட்கும்போது லைக் உங்களுக்கே புரியும்டா அந்த ஒரு இது வரும்போது, சுச்சுவேஷன் வரும்போது. ஸோ இப்போயும் நான் அதுதான் சொல்கிறேன், யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா ஐம் சாரி. பட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காம வந்திருப்பீங்க. ஸோ டோன்ட் வரி, ஃபர்ஸ்ட் பார்ட் நம்மளோட பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு JK 1 ஷார்ட்ஸ் இல்லைன்னா 2 ஷார்ட்ஸ்ன்னு இருக்கும். அந்த 2 பிளேலிஸ்ட்லேயுமே இருக்கும் ரிவெஞ்ச் மேரேஜ். ஸோ அதை போய் பார்த்துட்டு இதை பாருங்கள். அண்டு போன பார்ட்டோட ஸ்டோரி பேஸ் என்ன அப்படின்னா, ஜங்குக் வைனை ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக மேரேஜ் பண்ணியிருப்பான். அண்ட் அவனுக்குள்ள பாஸ்ட் எல்லாம் நிறையா. அண்டு இந்த சைட் வயன், அவளுக்குள்ள சீக்ரெட்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்குது. பட் 2 பேரும் அவங்களோட சீக்ரெட்ஸை வெளியில் காட்டிக்காம அப்படியே ஃபேக்காக போயிட்டு இருந்திருப்பாங்க. பட் வயன் JK மேலே வச்சிருந்த லவ் அது அவ்வளோ ரியல். அட்லாஸ்ட் JKவும் வயன் மேலே லவ்வில் விழுந்திருப்பாங்க. ஓகேடா, இப்போது செகண்ட் பார்ட்டை கண்டினியூ பண்ணலாமா? அப்போது அந்த நன் சொல்லவும் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்டாக பார்த்துட்டே நிற்கிறான். அப்போ அது சோஃபி இல்லையா? என்ன பேசுகிறீங்க? உங்கள் ஒய்ஃப் தானே? ஆமாம். அப்போது அவள் சோஃபி இல்லையா? சோஃபி எப்போயோ இறந்துட்டா. இது வயன், சோஃபியோட ட்வின். வாட்? சோஃபிக்கு ட்வின் இருக்கதா? எனக்கு சொன்னதே இல்லையே. அப்போ அந்த நன்னும் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்க. சோஃபி வயன் 2 பேருமே எங்கள் ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தாங்க. ஆனால் ஒரு ஊரில் ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குன்னா அந்த ஒன்றுலேயும் எல்லாரும் இருந்துட முடியாது. அதுக்குன்னு தனித்தனி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்னு எல்லாம் இருக்குது. ஈவன் 2 குழந்தைங்கள ஒரே நேரத்தில் ஆர்ஃபனேஜில் விட்டாலும், ட்வின்ஸ் பேபிஸை வாசலில் வச்சுட்டு போனாலும், எதுவாக இருந்தாலுமே ஒரு ரூல்ஸ் படி எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ குட்டி குழந்தைங்க 2 ட்வின்ஸு. அப்போ செம்ம மழை பெய்யுது. லைக் ஒரு மாதிரி நைட் டைமில் மேகம்லாம் இருட்டிட்டு 2 குட்டி சுட்டீஸு அப்படியே அந்த ஆர்ஃபனேஜோட வாசலில் இருக்குங்க. அப்போ அந்த நன் கொஞ்சம் எங்காக இருப்பாங்க. அப்போ பார்த்துட்டு அந்த 2 குட்டீஸையும் அப்படியே உள்ளே தூக்கிட்டு அப்படியே டேக் கேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு 5 வயசு இருக்கும். அது வரைக்குமே சோஃபி அண்ட் வயன் 2 பேருமே அந்த நன்கிட்ட தான் வளர்ந்துருப்பாங்க. ஸோ சர்டைன் டைமில் லைக் ஒரு 5 இயர்ஸ்க்கு அந்த மாதிரி அந்த ஆர்ஃபனேஜோட ஃபவுண்டர் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே நிறைய நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்துட்டாங்க அப்படின்னா, எங்கே அந்த இடத்த விட கொஞ்சம் தள்ளி கொஞ்சமான பீப்புள்ஸ் இருக்காங்களோ, ஸோ அந்த ஆர்ஃபனேஜுக்கு அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான். ஸோ அப்படி பார்க்கும்போது சோஃபி ஃபஸ்ட்டாக இருப்பா. ஸோ லாஸ்ட்டாக வயனோட நேம் இருக்கும். ஸோ அவங்க 50 மெம்பர்ஸ் இருப்பாங்க. வயன் அதில் லாஸ்ட்டாக இருக்கா. ஸோ இருக்க குழந்தைங்கள்லாம் அப்படியே பெரிய குழந்தைங்களாம் வளர்ந்ததும் இப்போ சோஃபி கிட்ட போயிட்டு அந்த நன், சோஃபி, வயன் இருக்கால? ஆமாம். ஏன் அவளை எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? ஐயோ எங்க பாருமா, உன் தங்கச்சிய நான் எங்கேயும் கொண்டு போகல. அவ தான் எனக்கு அக்கா மாதிரி. எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? ஐயோ இங்கே பாருமா சோஃபி, நீ இங்கே தான் இருப்ப. வயன் இதை விட அவளுக்கு நல்ல சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் இன்னொரு இடத்துல கிடைக்குதான். வாரம் சோஃபி நீ போய் வயனை பார்க்கலாம். இல்லை, அவ கூட தான் நான் இருக்கணும். ஐயோ
அப்போ ஒயனும் அங்கேருந்து வர்றா. வந்துட்டு, ஆ சோஃபி ஏன் அழுற? ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, நான் இங்கே பக்கத்தில் தான் போகிறேன். இல்லை வயன், நீ போகாத. சோஃபி, நன் சொல்கிறாங்கல்ல, அம்மா சொல்கிறாங்கல்ல, நீ கேளு. எஸ், அவங்க 2 பேரும் அந்த நன்னை தான் அம்மாவை பார்த்துருப்பாங்க. ஸோ அப்போ 2 பேரும் அப்படியே செப்பரேட் ஆகுறாங்க. ஆனால் அப்பப்போ போயிட்டு சோஃபி வயனை பார்த்துட்டு தான் வருவா. அண்ட் அப்படியே டைமும் போகுது. சோஃபி அண்ட் வயன் 2 பேருமே அப்படியே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்காங்க, லைக் ஐடென்டிக்கல் ட்வின்ஸு. ஸோ அப்படியே வளர வளர 2 பேருடைய இந்த குணம் எல்லாமே அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போது சோஃபிக்கு 16 வயசு ஆகுது. ஸோ அந்த ஆர்ஃபனேஜில் இருந்து தான் டொனேஷன் மூலமாக அவளும் படிச்சிட்ருக்கா அண்ட் வயனும் படிச்சிட்ருக்கா. பட் 2 பேருமே வேறு வேறு ஸ்கூல். இப்போ சோஃபியே ஸ்கூல் போவா. அவள் ரொம்ப அழகாக இருக்கனால அவள் பின்னாடி எல்லா பாய்ஸுமே அப்படியே வருவாங்க. ஆனால் சோஃபி யாரையுமே கண்டுக்க மாட்டா. பிகாஸ் அவளுக்கே தெரியும் நம்ம இப்போ எந்த நிலமையில இருக்கோம், நமக்கு இந்த லவ் எல்லாம் வேணுமா அப்படின்னு. அதனாலேயே அவள் யாரையுமே டேட் பண்ணவும் மாட்டா. ஸோ இப்படியே தான் அவளோட லைஃப் ரொட்டீன். ஸோ ஸ்கூல் போவா, அப்பப்போ பார்ட் டைம் ஜாப் போவா அண்ட் வைன் கிட்ட பேசிட்டு அப்படியே அவளோட லைஃப் ஓடுது. ஒன் ஃபைன் டே ஒரு 7 o'clock இருக்கும் நைட். அப்போது அவள் ஸ்கூல் விட்டு அப்படியே வந்துட்டுருக்கா. எனக்கு வைன்ட்ட போய் ஃபஸ்ட்டு கால் பண்ணி கிளாஸில் எவ்வளோ மார்க்குன்னு இன்ஃபார்ம் பண்ணும். மேத்தமெட்டிக்ஸில் 99. அவள் கேட்டானா ரொம்ப ஹாப்பி ஆவா. எனக்கு நைட் தான் எல்லா சமமும் உட்காந்து சொல்லி தந்துட்டு இருந்தா அப்படின்னு ஹாப்பியா வயன்கிட்ட பேசுறான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கா. அப்போ கரெக்டாக ஒரு பொண்ணு பின்னாடியே வந்து அவள் தலையிலே நல்லா அடிக்கிறா. அப்போ அவளும் ஒரு மாதிரி ஆகிட்டு திரும்புகிறா. லைக் புல்லி பண்ணுற மாதிரி இந்த பொண்ணு அடிக்குது. யார் நீங்கள், என்ன வேணும்? ஆ ஓ, இந்த அழகா இருக்கேன்னு திமிரில் ஆர்டர் அடி. நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே. ஓ, நீ ஸ்கூலில் அவ்வளோ அழகாக இருந்து தான் என்னோட பாய் ஃப்ரெண்டே மயக்கிட்டியாடி. அவன் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். ஃபோனை குட்றி, எங்கள் ஃபோனை குடுன்னு. இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன பண்ணுறீங்க? நான் யார்கிட்டையும் அப்படிலாம் பண்ணல அப்படின்னு ரொம்ப பயப்படுறா. அந்த பொண்ணு சோஃபியா அடித்து அப்படியே ஃபோனை வாங்குது. வாங்கி பார்த்தா சோஃபி எந்த டெக்ஸ்ட்டுமே பண்ணல. நான் எதுவுமே பண்ணல, என் ஃபோனை கொடுங்க அப்படின்னு இந்த ஃபோனை அப்பிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு கன்வென்ஷனல் ஸ்டோர் இருக்குது, அதுக்குள்ளே நுழையிறா. அப்போ அந்த பொண்ணும், ஏய் என் ஆளு குட் மார்னிங் அனுப்புனான்னா அதுக்கு எதுக்குடி நீ தேங்க்யூன்னு ரிப்ளை பண்ணியிருக்க? தேங்க்யூவா? ஐயோ இல்லை, அது என்னோடய பர்த்டே விஷ் பண்ணதுக்கு தான் தேங்க்யூன்னு சொல்லியிருந்தேன். ஓ, ஆர்ஃபனேஜில் இருக்க உனக்கெலாம் என்னடி பர்த்டே விஷ் கேட்குது அப்படின்னு ஒரு ஷார்ப்பான ஒரு லைக் காம்பஸ் மாதிரி இருக்குது. அதை எடுத்துகிட்டு அந்த பொண்ணு அப்படியே துரத்துது. இந்த முகரை இருக்கனால தானே எல்லா பசங்களும் பின்னாடி சுற்றுறானுங்க. உன்னோட இந்த அழகை நான் இல்லாமல் பண்ணிட்டேன்னா யாரும் சுத்த மாட்டாங்கல்ல அப்படின்னு அந்த காம்பஸ் எடுத்து வெறி கொண்டு சுற்றுது. அப்போ அவளும் அந்த கன்வென்ஷனல் ஸ்டோரில் அங்கே இங்கன்னு ஓடுறா, அப்படி கத்திட்டே. அப்போ அங்கே ஷாப் கீப்பராக ஒரு பையன் இருக்கான். ஸோ அந்த பையன் அப்படியே அங்கே எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த பையனை தள்ளி விட்டுட்டு ஓட பார்க்குறா, ஆனால் அங்கேயே விழுந்துடுறா. பின்னாடி இந்த பொண்ணு வந்து அப்படியே இந்த காம்பஸை வச்சு சோஃபியோட ஃபேஸில் குத்த போகுது. இப்போ சோஃபி டக்குன்னு திரும்பிடுறா. அப்போ அங்கே நிற்கிறது ஜங்குக் தான். அப்போ அப்படியே அவன் மேலே சாஞ்சதும் லைக் அவனும் இவளோட ஷோல்டரில் கை வச்சிடுறான். அப்போ அந்த காம்பஸ் அவளோட ஷோல்டரில் நல்லா டீப்பாக இறங்கிடுது. அண்டு அதில் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லையும் லைட்டாக அந்த ஸ்க்ராட்ச் ஆகிடுது. அப்போ ஜங்குக்கும் அந்த பொண்ணு கையில் இருக்க காம்பஸ் வாங்கிட்டு, இப்போது 911க்கு கால் பண்ணால் என்ன ஆகும்னு தெரியும்ல, என்னை வந்து போலீஸ் மொத்தமாக அழிட்டு போயிடுவானுங்க. ராகிங் புல்லிங்கு எல்லா கேஸையும் உன் மேலே போட சொல்லுவேன், ஃபுல்லுங்க இங்கேருந்து போயிடு அப்படின்னு மட்டும் மிரட்டி விடுறான். அதுவும் ஸ்கூல் போனால போயிடுது. அப்போ சோஃபியா பார்க்குறான். அப்போ அந்த ஒயிட் யூனிஃபார்ம் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ரத்தமாக ஆகிடுது. சாரி, ஏன் இப்படிலாம் இருக்க விடுறீங்க? இப்போ மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே, இல்லைனா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேண்டியதானே? அது எனக்கு பேரண்ட்ஸ்லாம் யாரும் இல்லை, நான் இங்கே தான் பக்கத்தில் இருக்க ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜங்குக்கே அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு
அப்படியே அங்கே டிஞ்சரெல்லாம் வச்சு விட்டதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வர்றான். லைக் அவளுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு. அவனுக்கு ஒரு 20 ஏஜ் இருக்கும். ம் ஆ இங்கே தான் ஜியாங்கி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்கேன். பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பொண்ணே கொஞ்சம் பார்த்து சேஃபாக போண்ணே. என்னோட பேர் சோஃபி. ஓ ஓகே சோஃபி, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். அப்போ ஜங்குக் இப்படி அவளை ப்ரொடெக்ட் பண்ணவுமே அவளுக்கு இவ்வளோ நாள் எந்த ஒரு பாய்கிட்டையுமே இந்த ஒரு ப்ரொடெக்ஷன் கிடச்சிருக்காது. எல்லாரும் இவளை எப்படா அடையலாம், எப்படா லவ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சோஃபிக்கு ஜங்குக் மேலே இந்த மாதிரி ஒரு லவ். அப்போ சோஃபியும் வயன் எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அக்கா எனக்கு என்ன நடந்துச்சு? அதாச்சும் அவன் பேர் இதோ சொன்னானே. ஜங்குக். அவன் பேர் ஜங்குக். எனக்கு நான் சொல்லுவேன்ல, எங்கள் கிளாஸில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என்னை எப்போ பார்த்தாலும் முறைச்சிட்டே இருக்கும்னு அந்த பையனுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு. ஆமாம், அந்த பொண்ணு எனக்கு என்னை அடிக்கிறதுக்காண்டி துரத்துச்சு. என்னக்கா சொல்கிற அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம் ஜங்குக் பற்றியும் சொல்கிறா. அது என்னவோ தெரியல வயன், இது வரைக்கும் யாருக்கிட்டேயுமே இந்த ஃபீல் வரல. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. என்ன சோஃபி, கண்டதும் காதலா? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவளும் ஸ்மைல் பண்ணிட்டே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒயின் அப்படியே அவளோட ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா. அப்போ ஒரு பையன் அழகா ஒரு முயல்குட்டி பொம்மை வேஷம் போட்டுட்டு போகிற எல்லாத்துக்குமே பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துட்ருக்கான். அப்போ அவளுக்கு இந்த மாதிரி லைக் அந்த பொம்மை இதுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒயினுக்கு. இப்போ பக்கத்தில் போயிட்டு உள்ளே நிற்கிறது ஜங்குக்குன்னே தெரியாமல். என்னது இது, முயல் குட்டி நிற்குது? அச்சோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. பட் என்ன பண்ணுறது, உன்னோட க்யூட்னஸை நான் பார்க்க முடியாது. இப்போ நான் பார்ட் டைம் ஜாப்க்கு போயே ஆகணும். பட் ரொம்ப க்யூட்டாக இருக்க, உன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கட்டுமா அப்படின்னு அந்த முயல்குட்டி அந்த பொம்மை வேஷத்தோடையே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறா. அப்போ உள்ளே இருந்து ஜங்குக், என்னவா நம்ம இருக்குன்னு தெரியாமல் ஃபோட்டோ எடுக்கிறாளா என்ன? நேற்று காயெல்லாம் இருந்துச்சு, சரியாயிடுச்சா என்ன? பரவாயில்லையே அப்படின்னு யோசிக்கிறான். அப்போது ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுமே டக்குன்னு அவனோட அந்த மேலே இருக்க அந்த பொம்மையோட ஹெட்டை கலட்டுறான். ஓய் என்ன? அப்போ பார்த்ததுமே ஒயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. உள்ளே இருக்கிறது பையன் தெரிஞ்சதும் அவ அப்படியே பார்த்துட்டு போயிட்டு ரோட்டில் விழுந்துட்டா. அப்போ ஜங்குக் தான், ஐயோ என்னது இது, விழுந்து வாரிட்டு இருக்க, எழுந்துருப்பாங்களா? சாரி நான் விழுந்துட்டேன், அது உள்ள இருந்தது பாய்ன்னு எனக்கு தெரியாது. அப்போ ஜங்குக்கும் பார்க்குறான். அந்த சைடு அப்படியே ஒரு கப்பிள்ஸ் அப்படியே சைக்கிளில் வந்துட்டு இருக்காங்க, அப்படியே ரொம்ப ஃபாஸ்டா. சைக்கிள் வருது பாரு அப்படின்னு ஜங்குக் அவளை கை பிடிச்சி அந்த சைட் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இந்த சைட் விடுறான். அப்போ 2 பேரோட ஹேண்ட்ஸும் அப்படியே டச் ஆகிக்குது. லைக் அவள் அப்படியே அந்த பயத்தில் ஜங்குக்கோட செஸ்டில் போய் சாஞ்சுக்கிறா. அது சாரி அப்படின்னு அவங்க வந்து வேகமாக ஓடிடுறா. ஆனால் அவளோட ஹார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி படப்படன்னு ஆகுது. ஏன் எனக்கும் இல்லாத ஃபீல் எனக்கு இப்போ வருது? சோஃபி, நேற்று ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு சொன்னல, அது இதுதானா? எனக்கு அந்த ஃபீல் நல்லாவே ஃபீல் ஆச்சு அப்படின்னு அப்படியே வேகமாக அவளோட ஸ்கூல் நோக்கி ஓடிடுறா. லைக் அவளுக்காகவே நம்ம எப்போடா ஜங்குக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் த கிளாஸ் அப்படியே அவனையும் பற்றி நினச்சிட்டு இருக்கா. அப்போ கிளாஸும் கரெக்டாக முடியுது. ஸோ ஜங்குக்கை பார்க்கலான்னு ஆர்வமாக அந்த ஸ்ட்ரீட் சைடு இருப்பானான்ட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. அப்போது கரெக்டாக சோஃபி கிட்டேருந்து அவளுக்கு கால் வருது. ஹலோ சோஃபி, என்ன வயன் உன்னோட வாய்ஸில் காலைல ஸ்கூல் போகும்போது ஒரு மாதிரி ஏன்டா போகிறோன்னு அலுப்பாக இருந்துச்சு, இப்போ என்ன ஒரு மாதிரி ஹாப்பியான வாய்ஸாக இருக்கு? அது ஒன்றும் இல்லை, நேற்று நீ ஒரு ஃபீல் சொன்ன தெரியுமா, லைக் ஒரு மாதிரியான அழகான ஃபீல் உனக்குள்ளே வந்துச்சுன்னு. ஆமாம், அந்த பையனை பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் நானும் ஒரு பையனை பார்த்தேன். எப்படி இருந்தான்?
என்னால் டெஸ்கிரைப் பண்ண தெரியல, பட் ரொம்ப அழகாக இருந்தான், முயல் மூஞ்ச மாதிரி. ஓ, அப்புறம் அப்புறம் நான் கீழே விழுந்துட்டேனா? இல்லை இல்லை, அவன் என்னை காப்பாற்றிட்டான். பத்தியா, ட்வின்ஸ்க்கு எல்லாமே ஒரே மாதிரி நடக்குது. அன்னைக்கு அவன் என் கிளாஸ்மேட் கிட்ட இருந்து காப்பாத்தினா, இன்னைக்கு உன்னை நீ பார்த்தவன் காப்பாத்திருக்கான். ஆனா எனக்கு தெரிஞ்சவன் ரொம்ப நல்ல பையன் நினைக்கிறேன். அதான் சோஃபி. அது எப்படி நல்ல பையனான்னு ஃபர்ஸ்ட் லுக்லேயே தெரிஞ்சிடும். எனக்கு ஏதாச்சும் ஒரு பையனை நல்லா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும். ஆனால் சோஃபி, நீ நீ எப்போ பாரு பணம் பணங்கிற. ஆனால் லவ்வா மணியான்னு என்கிட்ட கேட்டால் நான் கண்டிப்பாக லவ்வை தான் சூஸ் பண்ணுவேன். ஐயோ, அதெல்லாம் உனக்கு புரியாது ஒயன் அப்படின்னு அவளும் ஃபோன் வச்சிட்றா. லைக் ஜங்குக்கை பார்க்குறதுக்காக தான் சோஃபியும் போகிறா, ஒயனும் போகிறா. அப்போது அந்த ஸ்ட்ரீட் சைடு அப்படியே ஒயின் நடந்து போகிறா. ஆனால் ஜங்குக் அந்த இடத்துல இல்லை. லைக் அவன் காலையில் தான் பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துட்டு இருந்தான், ஆனால் இப்போ இல்லை. லைக் இப்போ அவனுக்கு ஷிஃப்ட் எங்கே அப்படின்னா அந்த கன்வென்ஷனல் ஸ்டோரில் தான். அப்போ சோஃபிட்ட இருந்து அகெயின் கால் வருது. என்ன சோஃபி? நான் வேணா அவன் உனக்கு காட்டுட்டா வயன். எங்க எங்க இருக்கா உன்னோட ஆளு? நீ வா, இங்கே போக்ஸு கன்வென்ஷனல் ஸ்டோர் இருக்குல்ல, அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியும் அப்படியே கால் வச்சிட்றா. அப்போ வயன், சரி உன்னை எனக்கு என்னால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன், பட் நாளைக்கு கண்டிப்பாக உன்னை பார்த்தேன்னா நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவேன் என்னோட கேமராவில் அப்படின்னு ஜங்குக்கு மிஸ் பண்ணிட்டே அப்படியே போகிறா. அப்போ சோஃபி அப்படியே மறைஞ்சு நின்று ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்கா. லைக் அந்த கன்வென்ஷனல் ஸ்டோர் ஃபுல்லாமே அப்படியே கிளாஸாலாம் மேட் ஆகியிருக்கும்ல, இப்போ உள்ளே யார் இருக்காங்களோ அப்படியே தெரியும்ல. ஸோ ஜங்குக் பாட்டில் ஆஸ் யூஷுவல் அவனோட ஸ்டாக் செக் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட ஒர்க் பார்த்துட்ருக்கான். அப்போது ஒயன் வந்து சோஃபியோட பின்னா நின்று அப்படியே பயம் காட்டுறா. அப்போ சோஃபி அப்படியே பயந்துட்டு, ஐயோ வாலு, என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல சோஃபி? ஏன் ஒயன், அவன் காட்டட்டா? நீ எப்படி நினைக்கிற? அவன் அழகாக இருப்பான்னு நினைக்கிறியா? சோஃபிக்கு பிடிச்சவன்னா ஹேண்ட்ஸமாக தான் இருக்கணும். எங்கே காட்டு பார்க்கலாம். இதோ இருக்கான் தெரியுமா, பிளாக் கலர், அதான் மேலே ஒரு மாதிரி கோட் மாதிரி போட்டுட்டு அவன் திரும்பிலாம் நிற்கிறான். எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டுது. ஐயோ, இந்த பொம்பளை வேற இப்போதான் அவன்கிட்ட இதை எடுத்தா அதை எடுத்தான்னு கேட்டுகிட்டே இருக்கும். சோஃபி, அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அப்புறம் எப்படி அவனை டிஸ்டர்ப் பண்ண முடியும்? அதுக்குன்னு நம்ம பார்க்க வர நேரத்தில் தான் கஸ்டமர்ஸ் எல்லாம் வரணுமா? ஐயோ, எங்கள் அக்காவுக்கு அறிவே இல்லை. அப்போ டக்குன்னு ஜங்குக்கும் அப்படி திரும்புகிறான். இப்போ 2 பேருமே அப்படி ஒழிஞ்சுக்கிறாங்க. ஒயன் ஜங்குக்கோட ஃபேஸை இன்னும் பார்க்கல. சோஃபி ஆனால் லைட்டாக பார்க்கும்போது ஹேண்ட்ஸமாக தான் இருந்தான். இரு, நான் போயிட்டு அகெயின் பார்க்குறேன் அப்படின்னு அப்படியே அகெயின் பார்க்குறான். அப்போ ஒயன் பார்த்ததுமே அவளுக்கு ஃபேஸே ஒரு மாதிரி வாடிடுது. அக்கா, அங்கே 2 பேர் இருக்காங்கல்ல சோஃபி, அதில் அந்த ஷர்ட்டில் ஜேகேன்னு எழுதியிருக்குல்ல, அவரா இல்லை பக்கத்தில் வேற நேம் எழுதியிருக்குல்ல அவரா? பக்கத்தில் இருக்கவ நல்லாவே இல்லடி, ஜேகேன்னு போட்டிருக்குல்ல, அவன்தான் என்னை காப்பாற்றினான். அதான் அவனுக்கு வாங்கிட்டு போகிறதுக்காண்டி பனானா மில்க் கையில் வச்சிருக்க. ஓ, அவராக்கா? பார்க்க ஹேண்ட்ஸமாக தான் இருக்கார். உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சோஃபி, வா நம்ம 2 பேர் போய் பேசலாம். வேணாம், எப்பயுமே நம்ம ட்வின்ஸ்னு யார்கிட்டையும் அந்தளவு காட்டிக்க மாட்டோம்ல. ஸோ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் விஷயத்துலையும் அப்படியே இருந்துக்கலாம் சோஃபி. நம்ம யாருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியில் காட்டிக்க வேணாம். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி சரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஒயன் அப்படியே மறைஞ்சு நின்று பேசிகிட்டு இருப்பான் அந்த சைடு. அப்போ சோஃபி அப்படியே கிளியராக தெரியவா. அப்போ ஜங்குக் சோஃபியை பார்த்துடுறான். ஓய், என்னதான் நீ கூப்பிடுறான்? அக்கா, காலையில் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சா, ஒருத்தவர் மேலே மோதி விழுந்துட்டேன்க்கா. அவர் டெடிபியர் பொம்மை போட்டிருந்தனால அவர் ஃபேஸ் நான் பார்க்கல. ஆனால் நான் உன்கிட்ட சொன்னேன்ல, அவர் வேற ஆளை தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அக்கா டேட் பண்ணுற ஒரு பையனை எனக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு நான் சொல்ல முடியும்? சோஃபி, நீ இப்போ பேச, ட்வின்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம். என்னது டெடிபியர் பொம்மை?
என்னடி உளர்ற? அது ஒன்றும் இல்லை சோஃபி, நீ போ. அவர் உன்னை தான் கூப்பிடுறாரா? ம், என்னை தான் கூப்பிடுறா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஜங்குக்கு வாங்கி இந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்க போறா. அப்போ ஜங்குக்கும், என்ன மேடம் இப்போ சரியாயிட்டீங்களா என்ன? மார்னிங் என்னை பார்த்துட்டு அந்த ஓட்டம் ஓடுனீங்க. ஆ, எப்போ எப்போ மார்னிங் அப்படின்னு சோஃபி ஜெகே கிட்ட பேசுகிறா. ஒயனுக்கு அப்படியே ஒரு மாதிரி லைக் க்ரஷ் ஆனது அப்படியே இப்போ புஷ் ஆயிடுச்சு. காலையில் பார்த்தோம், ஆனால் நானும் என் அக்காவும் எப்படி கோஇன்சிடெண்ட்டாக ஒரே ஆளை லவ் பண்ணுவோம்? இது கண்டிப்பாக இம்பாசிபிள். அவள் தான் ஃபஸ்ட்டு பார்த்தா, அப்போ அவள் தான் நான் லவ் பண்ணணும், நீ மறந்துடுவேன் அப்படின்னு அவளும் அப்படியே போயிடுறா. ஆனால் அவளால் ஜேகேவை நினைக்காம இருக்கவே முடியல. லைக் 2 பேர்த்துக்குமே இந்த ஃபீல் ஃபர்ஸ்ட் டைமாக ஜேகே கிட்ட இருந்து தான் கிடச்சிது. அப்போ ஜேகேவும் காலைல தான் அப்படியே ராபிட் பொம்மை வேஷம் போட்டுட்டு பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துட்டு இருந்தானே. ஓ, இவன் பார்த்தது ஒயனா? ஆமாம் ஆமாம், சாரி ஜாக்கு, நான் மறந்துட்டேன் பார்த்தது. சரி அதை விடு, இது தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக. இங்கே பாரு, என்கிட்ட ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக பேசு அப்படின்னு சோஃபி கிட்ட நல்லா கம்ஃபர்டபுளாக பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே 2 பேர்த்துக்கும் நல்லா லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் மாதிரி சோஃபி அண்ட் ஜேகே 2 பேர்த்துக்குள்ளே போகுது. அப்பப்போ வயன் திருட்டுத்தனமாக அப்படியே போயிட்டு ஜேகேவை பாப்பா. ஏன் என்னால் மட்டும் இவரை நினைக்காம இருக்கவே முடியல, எனக்கு ஏன் தெரியல. ஆனால் அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் இன்னும் ஆகலை, அக்கா ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் இருந்தா. ஆனால் என்னால் ஜேகேவை விட்டு கொடுக்கவே முடியல. ஏன் என்னால் அவரை விட முடியல? ஆனால் இது ரொம்ப தப்பு என். சோஃபி தான் ஃபஸ்ட்டு பார்த்தா அப்படின்னு அவளோட எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ ஃபைன் டே ஜங்குக் அண்ட் சோஃபி 2 பேரும் அப்படியே அவுட்டிங் போகிறாங்க. 2 பேர்த்துக்குள்ளே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆகியிருக்கு. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை காமிச்சிக்க மாட்டாங்க. அப்போ சோஃபியா போயிட்டு, ஜேகே உங்களுக்கு எந்த மாதிரி டைப் பொண்ணுங்க பிடிக்கும்? எனக்கா? ஏன் இந்த திடீர் டவுட்டு? இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். அப்படிலாம் இல்லை, ஒரு பொண்ணு உண்மையாக நேர்மையாக லவ்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சோஃபி டக்குன்னு, ஜேகே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அது நான் ஒரு ஆர்ஃபன். சரி, அப்புறம் அவ்வளோதான். அப்போ ஜேகேவும் அப்படியே சோஃபியை ஹக் பண்ணிக்கிறான். சோஃபி, எனக்கு தெரியல, உன்னை காப்பாற்றினதுலேருந்து அடுத்தடுத்து நீ என்கிட்ட பேசினதுலேருந்து எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு சோஃபி அப்படின்னு அவனும் சேர்த்து ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கா, பட் நான் ஒரு ஆர்ஃபன். சோஃபி, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. லைக் என்ன ஒரு பொண்ணு கேர் பண்ணுறானா எனக்கு அதுவே போதும் சோஃபி. நீ யார் என்ன எதுவும் எனக்கு தேவையில்ல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஹாப்பியாக அவங்களோட டேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ சோஃபி அப்படியே அவளோட ஆஃப்னேஜ் வந்துட்டு பையனுக்கு கால் பண்ணுறா. ஹலோ சோஃபி, என்னாச்சு இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? மணி பாரு 11 தான் ஆகுது. நீ பாரு 11 மணிக்கெல்லாம் எல்லாரும் தூங்கிடுவோம். வயன், என்ன சோஃபியோட ஃபேஸில் எனக்கு ஹாப்பினஸ் தெரியுது. ரொம்ப ஹாப்பினஸ் தெரியுதா? ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் தெரியுது. அது உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன, என் பாக்கெட் மணி எதுவும் திருடிட்டியா? ஐயோ அதெல்லாம் இல்லை. அப்போ சோஃபி இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன். என்ன என்ன சொல்கிற? யாருக்கு கூட இருக்கா? எதுக்கு நீ எதுக்கு சேட் ஆகுற? உன் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் செய்வேன். நீ ஏன் அப்படி சேட் ஆகுற? அது இல்லை சோஃபி, யாரு கூட? ஜங்குக். ஏன் என்னால் ஜங்குக் பற்றி நினைக்காம இருக்க முடியல. இப்போ கூட நான் ஜங்குக் பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அக்காவும் ஜங்குக்கும் டேட் பண்ணுறாங்களா? அதுவா, ஜங்குக் தான். அப்போது வயனுக்குலாம் ஒரு மாதிரி ஆகுது. அவரும் ஓகே சொல்லிட்டாரா? ஓகே சொல்லிட்டாரு. அக்கா, அது சோஃபி,
நம்மளை பற்றி தெரியாதுல்ல. ம் நீ தானே சொல்லியிருக்க, நீ நம்ம 2 பேர் இருக்கோன்னு எந்த இடத்துலையும் காட்டிக்கக்கூடாதுன்னு. ஓ ம் கரெக்டு தான், கரெக்டு தான் சோஃபி. அப்போது இனிமேல் டேட்டிங் பண்ணுவீங்களா? ம் என்ன கேள்வி இது? இல்லை, கங்க்ராட் சோஃபி. ஏன் உன்னோட வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லை, இங்கே ஒரே கொசு தொல்லையாக இருக்கா, அதான் தூங்க முடியல. அது எப்படி? சோஃபி விரும்புகிற ஒரு பையனை நான் எப்படி விரும்ப முடியும்? அப்போ மறந்துடணுமா? அப்போ கரெக்டாக சோஃபிக்கு ஜேக்கு கால் பண்ணுறான். வயன் கோச்சுக்காத, நான் சேஃபாக வந்துட்டேனான்னு கேட்குறதுக்கு தான் கால் பண்ணியிருக்காரு. நான் பேசிட்டு அப்புறம் வந்துடுறேன் அப்படின்னு வயனோட காலை கட் பண்ணிடுறா. வயனுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சது சோஃபி. அவளுக்கு அடுத்து ஒரு பர்சனை பிடிச்சதுன்னா அது ஜங்குக். எனக்கு பிடிச்ச 2 பேருமே ஒன்றா இருக்காங்கும் போது சந்தோஷமாக இருந்தாலும், ஆனால் என்னால் இந்த ஃபீலிங்ஸை சொல்ல தெரியல. எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்கள இன்னொரு பிடிச்சவங்களுக்காக எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஆனால் அதை ஃபஸ்ட்டு பார்த்தது சோஃபி தானே. அயன், நீ முன்னாடி எப்படி இருந்த அது மாதிரி அமைதியாக தூங்கு, எதுவும் நினைக்காத. உனக்குன்னு சோஃபி மட்டும்தான், அதுக்கப்புறமா யாருமே இல்லை. நீ ஜங்குக்கை பார்க்கல, ஜங்குக்னு ஒருத்தரை நீ முன்னாடி பார்க்கவே இல்லை. அழுகாத. ஏன் அழுகிற? இது லவ்வெல்லாம் இல்லை, வெறும் அட்ராக்ஷன் அப்படின்னு. அவளுக்கு மனசு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகுது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் மேலே இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வயனுக்கு. அப்போது நெக்ஸ்ட் எப்படி ஸ்கூல் போகிறா? ஜேகே அந்த சைடு தான் அப்படியே அவன் பார்ட் டைமாக வேறு வேலை பார்த்துட்டு இருக்கான், லைக் ஏதோ செல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கா. எவ்வளோ அழகாக இருக்கார்ல. ஆனால் சோஃபியை தான் லவ் பண்ணுறாரு. அப்படி இருந்தும் நான் ஏன் என்னோட கண்ணை இமைக்காமல் இவரே இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு அவ்வளோ நேரமும் இப்படி ஜேகேவே பார்த்துட்டு இருக்கா வயனும். ஜேகேவோட சிரிப்பு, அவனோட கண்ணுன்னு எல்லாத்தையுமே அவ்வளோ ரசித்து பார்த்துட்ருக்கா. சோஃபிக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துருந்தேனா என் நேரம் பக்கத்தில் நின்று உன்னை கொஞ்சிருப்பேன்ல ஜேகே. கை பிடிச்சி நடந்து போயிருக்கலாம், 2 பேரும் சேர்ந்து சன்செட் நீ எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம். ஆனால் நான் ரொம்ப அன்லக்கில. என் அம்மா அப்பா யாருன்னு தெரியாது, எனக்கு வரப்போகிறவன் நீயா இருக்குமான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட். ஆனால் இப்போ நீயும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நான் தான் ரொம்ப அன்லக்கின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்பையிலேருந்து அவள் ஜக்குக்கு எங்கே பார்த்தாலும் அப்படியே அவனை ஒரு மாதிரி பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே இருந்துட்டு இருப்பா. அப்போ சோஃபியும் இந்த சைடு ஜேகேவை டேட் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே ஒரு 3 to 4 months போகுது. ஸோ சோஃபி அப்படியே ஜேகே மேலே ரொம்ப அடிக்ட் ஆகி இருப்பா. அப்போ போக போக ஜேகேவோட டெக்ஸ்ட்லாம் லேட்டாக ரிப்ளை பண்ணுறது அண்ட் கால்ஸ் அவாய்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போது சோஃபி அண்ட் வயன் 2 பேரும் ஒரு கேஃபிடேரியாவில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சோஃபிக்கு ஜேகே கிட்ட இருந்து கால் வருது. சோஃபி எக்ஸைட் ஆகுறாளோ இல்லையோ, வயன் ரொம்ப எக்ஸைட் ஆகுறா. சோஃபி, அவர் தான் கால் பண்ணுறாரு, என்ன எடுத்து பேசாமல் இருக்க? ஐயோ வயன், அது இருக்கட்டும், பேசலாம். ஏன் இக்னோர் பண்ணுற? அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்மளை யாராச்சும் அப்படி பண்ணால் கஷ்டமாக இருக்கும்ல சோஃபி, நீ எடுத்து பேசு. வயன், எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது. ஏன் ஒரு மாதிரி டெரராக பேசுகிற சோஃபி? என்ன பண்ணுறது, எனக்கு வர வர ஜேகேவை டேட் பண்ணுறதுல கொஞ்சம் இஷ்டம் இல்லாமல் இருக்கு. ஏன் அப்படி சொல்கிற? அவன் அவ்வளோ ரிச்சும் கிடையாது, நான் ஆசைப்பட்டதை அவனால் வாங்கி கொடுக்கவும் முடியல வயன், அதான். சோஃபி, இப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்மளே அந்தளவு இல்லைல்ல. நம்மளே ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்கிறோம். அப்புறம் எப்படி நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது வேணும் அது வேணும்னு? எங்க பாரு வயன், நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறோம். அப்போது நான் என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அவன் வாங்கி கொடுக்கணும்ல. அது அவங்களோட சக்திக்கு மேனதாக இருந்தால் எப்படி பண்ணுவாங்க? சோஃபி, இது தப்பு. வயன், ஐ நோ
எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு அவன் அப்படியே விட்டுறா. ஒன் ஃபைன் டே அப்படியே சோஃபி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அப்பதான் வயனை அப்படியே விட்டுட்டு இப்போ ஜேகே அப்படியே பின்னாடி வந்துட்டு சோஃபி அப்படியே பேக்கப் பண்றான். சோஃபி, ஏன்டி காலில் எடுக்க மாட்டுற? உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். உன்னை பார்த்து 2 நாள் ஆச்சுல, ஏன் அவாய்ட் பண்ற? இப்போ இதை அப்படியே திரும்பி வாயினும் பார்க்குறா. ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து ஜங்குக், அதுவா சோஃபிக்கு கொஞ்சம் ஒர்க்கு, அதான் சோஃபி உன்னை பார்க்காம இருந்துட்டேன். சாரி ஜங்குக். அப்போ ஒயன் அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறா. என்ன சோஃபி ஏன் போய் சொல்கிறா? வேலையாக இருந்துட்டேன்னு வேணும் தானே இக்னோர் பண்ணுறா. ஓ, வேலையாக இருந்துட்டியா? நான் கூட என்னை வெறுத்துட்டியோன்னு நினச்சேன் சோஃபி. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சோஃபியை கட்டி பிடிச்ச மொத்தமெல்லாம் கொடுக்குறான். இப்போ சோஃபி அதெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறா. வயன் இது எல்லாத்தையும் நின்று பார்த்துட்டு இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு சோஃபிக்கு மெசேஜ் பண்ணுறா. சோஃபி, நீ பண்ணுறது தப்பு. ஜேகே கிட்ட இப்படி நடக்கக்கூடாது. நீ பிடிக்கலன்னா உண்மை சொல்லு. வயன், ஆரம்பிச்சிட்டியா? பேசாம போய் தூங்கு அப்படின்னு ஜேகே கிட்ட ஃபுல்லாக அப்படியே செம்மையாக ஃபேக்காக நடிச்சிட்டு இருக்கா. அப்போ ஒயன் ஒன் டே அப்படியே அவளோட ஒர்க்குக்காக போயிட்டு இருக்கும் போது சோஃபி அப்படியே வேற பையன் கூட உட்காந்து நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கா, ரொம்ப நெருக்கமாக உட்காந்து. இப்போ அதை ஒயன் பார்த்துட்டு, சோஃபி என்னது? வயன், உங்ககிட்ட சொல்லல, இதோ இதுதான் மை நியூ பாய் ஃப்ரெண்ட் ஸ்டீவ். ஸ்டீவா? அது சோஃபி. ஹாய் ஸ்டீவ். என்ன 2 பேரை பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க? அது அப்படிதான். ஒரு நிமிஷம் வா சோஃபி, நான் பேசணும். எங்க பாரு வயன், நீ அப்படியே திரும்ப திரும்ப அதை பற்றி பேசணும்னா வேணாம். நீ போ, நான் ஸ்டீவை தான் டேட் பண்ண போகிறேன். ஸ்டீவ் கிட்ட நிறையா இருக்குது. எனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறான். எங்கே கூட்டிகிட்டு போக சொன்னாலும் போகிறான் கார்லேயே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ஜேகே கூட போகணுன்னா லைக் அவன்கிட்ட ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அண்டு இல்லைன்னா நடந்து தான். ஆனால் எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வயன், நீ புரிஞ்சுக்கோ. அப்போ ஜேகே ரொம்ப பாவம் இல்லை? நான் கொஞ்ச நாளாக பிரேக்கப் பண்ணிடுவேன். பிரேக்கப்பா? இன்னொருத்தரை டேட் பண்ணுறேன்னா 2 பேரையும் அட் அ டைமில் எப்படி ஓட்ட முடியும்? சோஃபி, உன்னோட கேரக்டர் ரொம்ப தப்பாக போகுது. கிடையவே கிடையாது. நமக்கு பிடிச்சது வாழ வேண்டியதான் வயன். நீ சும்மா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு விட்டுறா. அப்போ ஒன் ஃபைன் டே ஜேகே அப்படியே ரோட் கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்கான். எதிர்க்க தான் அந்த கேஃபிடேரியா. என்ன சோஃபி மாதிரி தெரியுது? அழகி, இங்கே தான் இருக்கியா அப்படின்னு அவனு சோஃபியவே பார்த்துட்டு இருக்கான். அப்போது வாஷ்ரூம் போயிட்டு வந்த ஒருத்தன் அப்படியே சோஃபியா ஹக் பண்ணிட்டு பக்கத்தில் உட்காடுறான். என்ன சோஃபியா ஹக் பண்ணிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான்? இல்லை சோஃபியா இருக்காது அப்படின்னு சோஃபிக்கு அப்படியே கால் பண்ணுறான். அப்போ சோஃபியும் அதை பார்த்துட்டு, இவனுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு ஃபோன் அப்படியே கவுத்தி வச்சிட்றா. இது எல்லாத்தையுமே அப்படியே ஜேகே பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ மெசேஜ் பண்ணுறான். சோஃபி, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், மீட் பண்ணலாமா அப்படின்னு. அவனுக்கு அதை பார்த்ததுமே அப்படி மனசே கேட்கல. சோஃபி அதுக்கும் நாளைக்கு மீட் பண்ணலாம் டார்லிங் அப்படின்னு மட்டும் அனுப்பி விட்டு வைக்கிறா. எவ்வளோ நாளாக இது நடக்குதுன்னு தெரியலையே. எவ்வளோ நாள் என்னை ஏமாத்தினியாடி? அப்போ என்னை டேட் பண்ணுறதா சொல்லிட்டு இன்னொரு பையனை டேட் பண்ணிட்டேறியா? என்னை ஏமாத்துறியாடி அப்படின்னு அவனுக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கு. ஸோ சோஃபி இன்னொரு பையன் கூட இருக்கான்னு தெரிஞ்சுமே அது சோஃபி கிட்ட காட்டிக்காம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கான். லைக் அவனும் ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு. அப்போ ஒன் ஃபைன் டே சோஃபி வந்துட்டு, ஜங்குக், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜங்குகா, சிவ பிரேக்கப்புக்கு தான் ஆடி வர்றான்னு நினைக்கிறேன். விடவே மாட்டேன். அது எப்படி? என் கூட ஊரெல்லாம் சுற்றிட்டு 2 பேரும் ஒன்றா மட்டும்தான் இருக்கல. மற்றபடி அவளை அவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக வச்சிருந்தேன். ஆனாலும் அவன் நாய் புத்தியை காட்டிட்டால அப்படின்னு அவன் அவ்வளோ கோவமாகறான். ஜங்கு, வந்துட்டியா? இல்லை ஜங்கு, நான் ஃபாரின் போக வேண்டியதாக இருக்கு. இனிமேல் பார்க்க முடியுமான்னு தெரியல
அப்படின்னு செம்மையாக நடிக்கிறா. அவள் ஜங்குக்கும், ஓ அவன் கூட ஆட்டிட்டு எங்கேயாச்சும் போறியாடி, அதான் ஃபாரின் போகிறேன்னு. எப்பா சொன்னாமா நடிகிறடி. என்ன சொல்கிற சோஃபி, போறியா? ஐயோ அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேனேடி அப்படின்னு அவனும் நல்லா நடிக்கிறான். என்ன பண்ணுறது ஜங்கு, அங்கே போனதும் நான் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணோம். அங்கே ஃபோன்லாம் அலோடானே தெரியல. ஏ சோஃபி, என்னை விட்டு போகாதடி, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உன்னை விட மாட்டேன்டி, நீ போகாத. என்ன பண்ணுறது ஜங்குக், நான் போய் தான் ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னு பிரேக்கப் பற்றி பேச வர்றா. இப்போ ஜங்குக்கு ஃபோனே வரல. ஆனாலும் அவன் ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு, டேய் மச்சான் அவனை போடணுமா, வர இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பா அப்படின்னு கோவமாக பேசிட்டு, சோஃபி கூப்பிடுறானுங்க பசங்க, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிடுறான். அவள் சோஃபியும், சே எனக்கு மிஸ் ஆகிடுச்சு சொல்லிட்டு சனியனை ஒழிச்சிடலான்னு பார்த்தா ஏன்னா இப்படி அப்படின்னு அவளும் போயிடுறா. அப்போது வயன்லாம் லைக் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா, எதுக்கு சோஃபி இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு. அப்போது சோஃபி ஸ்டீவ் கூட அப்படியே காரில் போயிட்டுருக்கா. அப்போ அன்எக்ஸ்பெக்டடாக அப்படியே ஸ்டீவ் அண்ட் சோஃபி 2 பேத்துக்குமே ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அப்போ ஸ்டீவ் அண்ட் சோஃபி 2 பேர்த்தையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. வயன்லாம் அப்படி கதறிட்டு போய் பார்க்குறா. அப்போ ஜேகேக்கு இந்த நியூஸ் வருது. அவன் எவ்வளோதான் அவன் மேலே கோவமாக இருந்தாலும் ட்ரூவா லவ் பண்ண பொண்ணு இல்லையா, ஸோ அதனால் அவனும் செம்ம ஃபாஸ்ட்டாக அப்படியே ஹாஸ்பிட்டல் வந்துட்டுருக்கான். ஸோ வர்றது அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே வயன் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். என்ன ஜங்குக்கு இங்கே வராரு, அதான் சோஃபி இந்த நிலைமையில இருக்கா அப்படின்னு அப்படியே அழுதுகிட்டே ஜங்குக்கை பார்க்குறா. இப்போ ஜங்குக்கும் வேகமாக போய் டாக்டர் கிட்ட கேட்குறான். இப்போ டாக்டரும் தலையில் நல்லா அடிபட்டிருக்கு, லைக் மெமரி வந்தால்தான் வரும்னு அப்படியே எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் மெமரி ரொம்ப போகிறதுக்குலாம் சான்ஸ் இல்லை, லைக் மேக்ஸிமம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஜேகேக்கு சோஃபி எழுந்து வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் ஒன் சைடு அவனுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது, பிகாஸ் அவன் இவ்வளோ நாள் நம்மளை அப்படி ஏமாத்திட்டு இருக்காளே அப்படின்னு. அவள் எப்படியே ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு இருந்தா பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு வயன் சோஃபியை வேறு ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணலான்னு ஜங்குக் வெளியில் போகிற நேரமா அவளும் வெளியில் வேறு ஹாஸ்பிட்டல் அப்படியே சேஞ்ச் பண்ணியிருப்பா, ஸ்டீவை மட்டும் அங்கேயே விட்டுட்டு. அதுக்கப்புறம் ஜங்குக் வந்து பார்க்கும்போது சோஃபி அங்கே இருந்திருக்க மாட்டா. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து அவனும் கொஞ்சம் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவனோட குவாலிஃபிகேஷன்ஸும் வளர்த்து அவனோட லைஃப்பை அப்படியே ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போது இந்த இடைப்பட்ட காலத்திலேயே சோஃபி அப்படியே டெட்டாக இருப்பா, பிகாஸ் அவளுக்கு தலையில் பலமாக அடிபட்டிருக்கும். ஸோ அதுலேருந்து வயனால் வெளியில் வரவே முடியாது. அந்தளவு ரொம்ப ஹர்ட்டாக இருப்பா. லைக் அவளை வேறு சிட்டியில் கொண்டு போய் வச்சு தான் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துருப்பா, கிடைக்கிற டைமில் பார்ட் டைம் அப்படி இப்படின்னு. ஸோ அவளோட அந்த இழப்பை தாங்க முடியாமல் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. தென் அகெயின் பேக் டு சிட்டி வரலான்னு அவளும் அவள் எங்கே ஆர்ஃபனேஜில் வளர்ந்தாலும் ஸோ அங்கேயே வந்திருப்பா. இப்போ ஜங்குக்கும் எவ்வளோ நாளாகவும் அந்த சிட்டியில் தான் வந்துட்டுருப்பான். சரியாகி போயிட்டாளா, இல்லை என்னை ஏமாத்திட்டாங்கன்னு போயிட்டாளா? அவளை பார்க்கணுன்னு தோணுது. ஆனால் அவள் எனக்கு பண்ண துரோகத்தை அத்தான் நான் மறக்கவே மாட்டேன்டா அப்படின்னு லவ்வோடையும் வெறுப்போடையும் அப்படியே சுற்றிட்டு இருக்கான். அப்போ வயன் அவளும் நல்லா க்ரோ ஆகிட்டா, லைக் வளர்ந்துட்டா. ஸோ அப்படியே ஸ்ட்ரீட்டில் இயர்ஃபோன்ஸ் எடுத்து காதில் மாட்டிட்டு அவளும் சோஃபியும் ஹாப்பியாக இருக்கும் போது ஃபிலிம் பண்ண வீடியோஸ் எல்லாம் அப்படியே ஆடியோஸாக கன்வெர்ட் பண்ணி கேட்டுட்டு அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கா. அப்போ ஜங்குக் காரில் அவன் அப்படியே வர்றான். எவ்வளோ நாள் ஆச்சுல, எங்கே தான் பார்ட் டைம் ஒர்க் பார்த்தேன், இதோ எங்கே தான் சோஃபியை மீட் பண்ணேன், எல்லாமே ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு அவனும் அவனோட இந்த ஓல்டு டேஸ் எல்லாம் ரெமம்பர் பண்ணுற மாதிரி அப்படியே யோசிச்சு பார்த்து வந்துட்டுருக்கான். இப்போ டக்குன்னு பார்த்தா வயனை பார்க்குற மாதிரி இருக்குது, லைக் சோஃபியை பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிறது வயன். சோஃபி மாதிரி இருக்கால அப்படின்னு அவனு காரை வேகமாக ஒன் சைட் பார்க் பண்ணிட்டு அப்படியே இறங்கி நடந்து வர்றான். பின்னாடி இருந்து கூப்பிடுறான், சோஃபி நுல்றி, சோஃபி
அப்படின்னு போக போக அவன் டோன் எல்லாம் மாறுது. ஸோ வயன் ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருந்தனால அவளுக்கு ஜேகே கூப்பிடுறது தெரியவே இல்லை. அப்போ ஜேகே அப்படி வயனோட ஷோல்டரை பிடிச்சி திருப்புறான். ஆ ஜேகே ஜேகே எப்படி அது என்ன பார்த்துட்டாரா? ஜேகே பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நிற்கிறான். பிகாஸ் சோஃபி இல்லைல்ல, இது வயன்ல. அவங்க 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஆனால் அவங்க ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். லைக் ஐப்ரோ ஷேப்பில் அந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் மாறி இருக்கும். ஏ சோஃபி, எப்படி இருக்க? அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா உன்னை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன்டி. ஜெகே, அவள் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா இப்போ தான் பார்க்குற. அவகிட்ட நல்லா நடந்துக்கோ. அப்போ வயனும், நான் எப்படி சொல்லுவேன் சோஃபி இறந்துட்டான்னு. ஆனால் இப்போ வரைக்கும் என்னால் உன்னை மறக்க முடியல ஜங்குக்கா. அது நான் நல்லா இருக்கேன். அது நீங்க யாரு? என்ன ஞாபகம் இல்லை அடி? இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. ஓ, அடிப்பாட்டினால அப்படியே மறந்துட்டியா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான். எல்லாத்தையும் மறந்துட்டான்னு நினைக்கிறேன். என் கூட காஃபி குடிக்க வரீங்களா? உன் கூட வரணும்னு தான் ஆசையாக இருக்கு ஜங்கு. ஆனால் வாங்களேன், குடிக்கலாம். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்படியே 2 பேரும் அப்படியே உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது அவன் நிறைய விஷயம் அப்படியே பேசுகிறான். ஆனால் சோஃபிக்கும் ஜேகேக்கும் நடந்தது வயனுக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் அந்த கேஃபிடேரியாவில் உள்ள அந்த பழைய இதெல்லாம் பேசும்போது அவளுக்கு இது இங்கே இருந்துச்சு, அது இங்கே இருந்துச்சுன்னு அவளே அறியாமல் அவள் பாட்டுக்கு டக்குன்னு சொல்லிடுறா. ஐயோ வயன், என்ன நீ அப்பப்போ வளரிட்டு இருக்க? அவர் கண்டுபிடிக்க போறாரு. இப்போ ஜேகேவும், ஓ நீ சோஃபி தானடி? ஆனால் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாம் பழசெல்லாம் மறந்த மாதிரி நடிக்கிறியா? நான் கண்டுபிடிச்சிட்டேன்டி. என் கையில் மாட்டினு மட்டும் வச்சுக்கோ, உன்னை வச்சு செய்யணும். ஆனால் உன்னை லவ் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக உன்னை விடுற. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்க கூடாது அப்படின்னு அவனு ஏதோ பேசுறதுக்காக வர்றான் கோவமா. அப்போ வயனை அப்படியே ஜங்கு கூட கை பிடிச்சிட்டு, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்ல வர்றா? அது உங்களை இப்பதான் பார்த்தேன், ஆனா ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க காஃபி கொடுக்க வரையான்னு கேட்கும்போது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம டேட் பண்ணலாமா? சாரி சோஃபி, என்னால் ஜேகேவை விட்டு கொடுக்க முடியல அப்படின்னு. ஸோ சோஃபிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஜேகே கூட இருந்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அவளோட அந்த லவ் வந்து அப்படி வெளிப்பட்டுருச்சு. லைக் இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஜங்குக்குலாம் செம்ம ஷாக்கு. ஓ மேடம், என் ஃபோன் பக்கத்தில் இருந்த கார் கீஸை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு தானே விட்டு போனேன். ஆனால் இப்போ என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வர்றியா? உன்னை விட மாட்டேன்டி. உன்னை எப்படியோ விட்டு போடலாம் தான் நினச்சேன். ஆனால் உன்னை ஒன்றுவா சித்திரவதை பண்ணும். எப்படி ஒன்றுவா? பிகாஸ் உன்னை எப்படியே விட்டுறலாம் தான் நீ நினச்சேன். ஆனால் பலியாடே தானா வந்து வழியில் மாட்டுது. அது நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஆக்சிடெண்ட்க்கு அப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லை. ஓ, சுத்தமாக ஞாபகம் இல்லையா? நம்ம 2 பேரும் டேட்லாம் பண்ணோமே, ஏதோ லைட்டாக தான் ஞாபகம் இருக்கு. வேணா நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாமா? அயன், இது நீ சோஃபிக்கு பண்ணுற துரோகமாக இருக்குமா? எனக்கே அப்படி தோணுது. சோஃபியோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்மளா அப்படின்னு அவளுக்குள்ள பல தாட்ஸ் இருந்தாலும் ஜங்குக்கும் அப்படியே அவளை ரிவெஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவனும் ஓகே சொல்லிட்டு அப்படியே பழக ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே வயனும் தன்னை சோஃபின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. ஸோ அப்படியே ரொம்ப ரொம்ப அவளுக்கு பிடிச்சி போயிடுச்சு. லைக் ஜங்குக் மேலே ஒரு மாதிரி பைத்தியமாக ஆயிடுவா. பிகாஸ் அவளுக்கு முன்னாலேருந்தே ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ சோஃபி போனதுக்கப்புறம் இதுதான் கரெக்டான டைமுங்கிற மாதிரி அவளும் அவளோட ரியல் லைஃபை அப்படியே ஜங்குக் கிட்ட வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறா. இப்போ ஜங்குக்கும் கொண்டே அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ வயன் வந்துட்டு, ஜங்குக் என்ன
சோஃபி, அது அது வந்துட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடுறீங்களா? வேணாம் வேணாம், நீங்கள் கண்ணை திறந்தே இருங்க, நான் இப்போவே சொல்லிடுறேன். என்ன சொல்ல போகிறா? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருந்ததா? நீ நீ பணக்கார ஆனவன் தான் திரும்பி வந்த அப்படின்னு தானே சொல்ல போகிறா? ஆ சொல்லு சோஃபி அப்படின்னு அவனும் சோஃபி அப்படியே விடாமல் வெறுக்க வெறுக்க பார்க்குறான். அப்போ வயனும் வார்த்தைக்கு வார்த்தை சோஃபி சோஃபின்னு சொல்லும் போது என்னே ஏமாத்திக்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள்ல நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கான ரெடி ஆகிறா. ஜேகே, ஒன்று ஃப்ராங்கா சொல்லட்டா, உங்களை எப்போ பார்த்தனோ அப்போலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னோட பாஸ்ட்லாம் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. இனிமே இந்த அழகான லைஃப் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களான்லாம் எனக்கு தெரியல, பட் நான் உங்களை ப்ரப்போஸ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஜங்குக், என்னை மேரேஜ் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு அவளோட வாய்ஸ் அப்படி ரொம்ப சாஃப்டாகவே தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும். சோஃபியோட அந்த ஒரு பேட் கேரக்டர் இவகிட்ட சுத்தமாகவே இருக்காது. ஸோ இப்படி தான் ஜங்குக்கும் இன்னும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜேகே வந்து இவ ப்ரப்போஸ் பண்ணதுமே அவனோட மைண்டில் நீ என்னெல்லாம் கஷ்டப்பட போகிற அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ். மேரேஜ் ப்ரப்போசலா? எப்பா, இது சும்மா தூக்கலாரியே. என்னடா ஆடு தானா கொண்டு வந்து அருவாளில் தலையை வைக்குது. ஜங்குக்கா, என்ஜாய் பண்ணா, நீ அவளை ஒன்று ஏமாத்தல. என்னோட பணம் காசுன்னு எல்லாத்துக்காகவும் தான் அவன் வந்தா. வா, அந்த பணத்துலேயே உன்னை குளிப்பாட்டுறேன், அதுக்கப்புறம் என்னை சூஸ் பண்ணவே மாட்டேடி அப்படின்னு ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுட்டு தான் அவனும் மேரேஜ் பண்ணியிருப்பான். ஸோ இதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறான். அப்போ அந்த நன்னும் சோஃபி எப்பயோ இறந்துட்டா, இப்போ இருக்குது வயன். அப்போ ஜங்குக்கும் அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே அவங்க சொல்ல சொல்ல ஒன்று ஒன்றா கேட்டுட்ருக்கான். அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, எங்கே இருக்கிறது சோஃபி இல்லை, வயன் வயன்னு. அவனுக்கு அப்படியே தலையெல்லாம் ஒரு மாதிரி சுத்துது. அப்போ உள்ள வயனை அப்படியே கண்ணு முழிச்சிட்டானே. டாக்டர் வந்து சொல்லவும் ஜேகே அப்படியே வயனை பார்க்கறதுக்காக வேகமாக ஓடி போகிறான். அப்போ வயனும் ஜேகே, அது அது வந்து சோஃபி. என்ன ஜேகே, சோஃபி இல்லை தானே? ஜங்குக், நீ வயனா? அது ஜங்குக் அப்படின்னு அவளை எழுந்துக்கிறா. அப்போ ஜேகே டக்குன்னு போயிட்டு வயனோட கையை பிடிச்சி அகைன் அவளை படுக்க வச்சுக்கிறான். என்னாச்சு? வெளியில உள்ளவங்க என்னென்னமோ சொல்றாங்க, சோஃபி இல்லை இறந்துட்டா. அப்போ நீ வயனா? சோஃபி இல்லையா? சாரி ஜங்குக், நானே உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன். சோஃபி இறந்துட்டா. நான் வயன், சோஃபியோட ட்வின் சிஸ்டர். ஓ, அப்போ என்கிட்ட முன்னாடியே சொல்ல. சொன்னா என்னை ஏற்றுக்க மாட்டேங்க ஜங்குக்கா. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நான் பார்த்தேன். லைக் டெடி பேர் பொம்மை ஃபேஷியல்லாம் போட்டுட்டு பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல, அப்போ சோஃபின்னு நினச்சி நீங்கள் என்னதான் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லவும் அவனும் யோசிச்சு பார்க்குறான். லைக் சோஃபின்னு நினச்சி வயனை தானே பார்த்துருப்பான். ஓ, அதான் அன்னைக்கு அங்கேருந்து ஓடிட்டியா என்னோட ஃபேஸை காட்டினதும். இதுக்கப்புறத்துலேருந்து நிறைய டைம் அவங்கள பார்க்க ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சோஃபியும் நீங்களும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் உங்கள் மேலே வச்சிருந்த அந்த லவ் எனக்குமே ஃபேக்காக இருந்ததில்லை ஜங்குக்கா. சோஃபியோட கேரக்டர் டே பை டே ரொம்ப ஒரு மாதிரி அரகண்டாகவும் கேவலமாகவும் மாறிச்சு. அவகிட்ட எவ்வளவோ சொன்னேன், ஆனால் அவ கேட்கவே இல்லை. லைக் மணி இஸ் எவ்ரி திங், லவ் இஸ் நத்திங். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் லவ் இஸ் எவ்ரி திங், மணி இஸ் நத்திங் ஜங்குக்கா. அப்போ அதனால தான் நீ என்னோட மணிக்கு ஆசைப்படலையா? எனக்கு என்ன வேணும்னாலும் செஞ்சியா? ஆமாம். ஓ, சோஃபிக்கு அவன் அட்டாக் பண்ண வரும்போது ஷோல்டரில் ஒரு மார்க் இருக்கும், அதான் அந்த மார்க் உனக்கு இல்லையா? எனக்கு அப்போவே ஒரு மாதிரி டவுட்டாக இருந்தது. ஆமாம் ஜங்குக்கா, அதனால்தான்
அந்த மார்க் எனக்கு இல்லை. அப்போ அவளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்திருக்கியாடி? ஆ ஜங்குக், ஆனால் அவளோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்க மேலே வச்சிருந்த அந்த லவ் உண்மையானது தான் ஜங்குக். அப்போ அவனும் கோவத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வெளியில் போயிடுறான். அவனுக்குலாம் நிறைய தாட்ஸ். உண்மையாக இருக்க ஒருத்தவளை கஷ்டப்படுத்திடுமா, இல்லை நம்மளை கஷ்டப்படுத்துகிற ஒருத்தவளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுத்திடுமா? ஜங்குகா, மைண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குடா, இது மாதிரி இருக்கு. ஆறு எடுத்துட்டு எங்கேயாச்சும் போய் விட்டுடலாமான் இருக்கு. ஏன் என்னோட லைஃப்பில் மட்டும் சந்தோஷம் ஒரு மாதிரி நிலைக்கவே மாட்டுது? ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னு அவன் அப்படியே புலம்பிட்டே இருக்கான். இந்த சைடு வயனும் அப்படி எழுந்துட்டு ஜங்குக்கு கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ அப்படியே வெளியில் வர்றா. பார்த்தா அந்த நன்னை இருக்காங்க. அப்போ தான் அவளுக்கு புரியுது, நீங்கள் தான் ஜங்கு கிட்ட எல்லாமே சொன்னீங்களா? நான் தான் எல்லாமே சொன்னேன் வயன். ஏன் இல்லை அவன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தேடி அப்படியே வெளியிலலாம் போகிறா. அவன் எங்கேயுமே இல்லை. அட்லாஸ் அவன் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சோஃபாக்கு கீழே உட்காந்து லைட்டெல்லாம் போடாமல் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒயன் போயிட்டு ஜங்கு கூட லேப்பில் படுத்துக்கிறா. ஜங்குக்கா, என்னை விட்டு போகணுன்னு தோணுதா? நானே போயிட்டேன் ஜங்குக்கா, எனக்கு புரியுது. இவ்வளோ நாளாக சோஃபி நினச்சிதான் என்னை தொட்டிருப்பீங்க. சோஃபியோட அந்த மெமரிஸில் தான் என் கூட வாழ்ந்துருப்பீங்க. ஆனால் எப்போ நான் சோஃபி இல்லைன்னு தெரிஞ்சதும் அன்னைக்கு நான் வெறுத்திருப்பீங்க ஜங்குக்கா. பட் என்னோட லவ் உங்ககிட்ட எனக்குமே வெறுப்பாக மாறாது. ஸ்டில் ஐ லவ் யூ அப்படின்னு நான் சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போயிடுறா. இப்போ ஜங்குக்கால தடுக்கவும் முடியல, எதுவும் சொல்லவும் முடியல. பிகாஸ் அவனுக்கு அவன் பண்ண ஒரு சில விஷயங்கள் நினச்சி கஷ்டமாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ரொம்ப ஷாக்காகவும் இருக்குது. ஸோ இப்படியே ஒரு 1 month கிட்ட போகுது. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி வெறுமையாக தனிமையாக இருக்கான். டேய் ஜங்குக்கா. அப்போ வயன் அகெயின் அவளோட ஆஃப்னேஜுக்கே போயிடுறா. அப்போ அந்த ஆஃப்னேஜ் வாசல்ல அப்படியே ஜங்குக்கு அவனோட கார் நிப்பாட்டிட்டு நிற்கிறான். அப்போ வயன் ஒரு குட்டி குழந்தைய பக்கத்தில் அழகாக வச்சுட்டு, ஜிஜு என்ன பண்ணுறீங்க என் குட்டி பட்டாணி? அச்சோ உங்கள் அம்மா விட்டு போயிட்டாங்களா? இப்படி தான் எங்கள் அம்மாவும் என்னையும் என்னோடய சிஸ்டரையும் விட்டு போனாங்க. ஆனால் பார்த்தியா இந்த ஆர்ஃபனேஜில் குட்டி குட்டியாக வளர்ந்து இப்போ எவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டேன்னு. ஆனால் நீ ரொம்ப அழகாக இருக்கியே, உன்னோட ஐலாஷ் ஐஸ்ன்னு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கே. பேசாமல் ஒன்று நான் எடுத்துக்கட்டா? ஆனால் எனக்குன்னு ஃபேமிலி வேணுமே. நான் ஒரு ஃபேமிலி மேக் பண்ணால் தானே ஒன்று நான் அடாப்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்து அவளை ரசிக்கிறான். அவள் அப்படியே 1 month டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டா. லைக் இவ்வளோ நாள் சோஃபி எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுவா, சோஃபி எப்படி ட்ரெஸ் பண்ணுவா அப்படிங்கிறத ஒன்றையும் பார்த்து தான் இவ்வளோ வருஷமாக அவள் இருந்துட்டு இருந்திருப்பா. ஸோ இப்போது வயன் எப்படி இருப்பாளோ அதே மாதிரி ரொம்ப அழகாக சாரிலாம் வியர் பண்ணிட்டு அப்படியே அழகாக பேசிகிட்டு இருக்கான் அந்த குட்டி பட்டாணி கிட்ட. ஸோ அதுவும் அழகாக சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கு வயனை. ஹலோ, ஏன் நம்மளாம் ஒரு ஃபேமிலி இல்லையா என்ன? அடாப்ட் பண்ணிக்கலாம், நம்ம குழந்தையும் பெற்றுக்கலாம் அப்படின்னு ஜங்குக்கு பின்னாடி இருந்து சொல்கிறான். அப்போது வயனை அப்படியே திரும்பாம, இது ஜங்குக் கூட வாய்ஸ் ஆச்சு, ஜங்குக்கா அப்படின்னு திரும்பி பார்க்குறா. நானே தான். நான் மேடமுக்கு 1 month என் வாய்ஸ் எதுவும் மறந்துடுச்சா என்ன? அப்படிலாம் இல்லை. ஆனால் என்ன ஆனா 1 month ஆச்சு, புருஷன் பார்க்க வந்திருக்கேன், ஒய்ஃப் ஒரு ஹக்கு கூட கொடுக்கலன்னா அப்படி அப்படின்னு கேட்கவும் அவளும் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. அந்த குட்டி குழந்தைய அழகாக கையில் வச்சுட்டே, ஒய் என்ன நான் பார்க்குற, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்படி தான் கட்டி பிடிச்சிக்கோ, பிகாஸ் 1 month ஆச்சுல என் ஒய்ஃபை பார்த்து அப்படின்னு அந்த குட்டி பட்டாணிக்கிட்ட அவனும் பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கா, நீ என்னை மனசார ஏற்றுக்கவியா? என்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சோஃபி ஞாபகம் வர மாட்டால? ஓ, ஏன் ஞாபகம் வர மாட்டா? 2 பேரும் ட்வின்ஸ் தானே. பசங்க மாதிரி நான் போய் சொல்கிறதுக்கு விரும்பலடி. பாதி பசங்க சுற்றி திரிவானுங்களே, வாயில் வர்றது ஃபுல்லாக போய் நீ அப்படி இருக்க எப்படி இருக்க ரத்தி அத்தி இதுன்னு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நீ 2 பேரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். உன்னை பார்க்கும்போது நீயும், அவளை பார்க்கும்போது அவளும், அந்த மாதிரி ஞாபகம் வந்தால் சரி. பட் நீங்கள் ட்வின்ஸாக இருக்கும்போது எப்பட்ரி உன் மூஞ்சியும் அவன் மூஞ்சியும் ஒன்று தான்
அப்போ 2 பேத்துல யாரை பார்த்தாலும் 2 பேருமே தான் ஞாபகம் வருவீங்க. ஆனால் அது ஃபேஸ் கட்டில் மட்டும்தான். பட் அவளோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப சரி. நேரம் அவன் மேலே சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறேன். அவளை பற்றி பேச வேணாண்டி. ஆனால் நீ இருக்க பத்தியா ரொம்ப ரொம்ப பியூரிட்டி. என்னால் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னா சொல்ல தெரியல. ஆனால் நீ ரொம்ப பியூர். அவளும் நீனும் ஒன்றுன்னு மட்டும் என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாத. அப்போ என்னை பார்க்கும்போது சோஃபி ஞாபகம் வர மாட்டாளா? உன்னை பார்க்கும்போது இந்த குட்டி குழந்தை இருக்குல்ல, அதை எப்படா கொடுப்ப என் பொண்டாட்டி ஒயன் அப்படின்னு தான் ஞாபகம் வரும். உண்மையா? ஏன் நீ நம்ப மாட்ற? அடி பாவி, உனக்கு என்ன அந்தளவா நம்பிக்கை இல்லாம இருக்க? இல்லை சங்குக்கா, அதாச்சும் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தவங்களுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்கள நம்ம தேடி தேடி லவ் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கான வேல்யூவே இருக்காதுன்னு. என்னோட விஷயத்துலையும் அப்படி தானே? நான் வேல்யூ கொடுக்கலையாடி? அப்படி இல்லை, நான் தானே உன்னை தேடி தேடி லவ் பண்ணுறேன். அப்போது இனிமேல் சோஃபியா லவ் பண்ண மாட்டேல்ல, ஒயனா தானே லவ் பண்ணுவேன். என்ன இப்பையும் நீ எப்பயுமேடி உன்னை ஒயனா மட்டும்தான் லவ் பண்ணுவேன். அது ஏன் உனக்கு திடீர்னு என்னை வந்து பார்க்கணும்னு தோணுச்சு? வேணா சொல்லு, நான் அப்படியே போயிடுறேன். வேணாம் சொல்லு ஜங்குக்கா. அதுவா? சிம்பிளாக சொல்கிறேன்டி, இந்த மைண்டில் நல்லா ஏற்றிக்கோ. ஒரு ஜுஜு புச்சிக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கிரிஞ்சாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். எங்கள் பாருண்டி, நம்ம ஒருத்தவங்கள தேடி போய் லவ் பண்ணுறதை விட நம்மள ஒருத்தவங்க லவ் பண்ணுவாங்க பற்றியா, அதுதான் அழகு. சொல்லப்போனால் காதலிப்பதை விட காதலிக்கப்படுவதே அழகு. ஆனால் என்னோட விஷயத்தில் 2மே அழகு தான். காதலிப்பதும் அழகு, காதலிக்கப்படுவதும் அழகு. ஜங்குக்கா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அகைன் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பையிலேருந்து அவள் ரியல் வயனா ஜங்கு கூட ரொம்ப ஹாப்பியா அவளோட லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த குட்டி பட்டாணியும் அடாப்ட் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓகேடா, இந்த 1 ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். சாரி, 2 ஷாட்டோட செகண்ட் பார்ட்டை. நிறைய பேர் வந்து ஏன் 1 ஷாட்லாம் போட்டிருக்கீங்க, 2 ஷாட்டுன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு. எனக்கே தெரியல டியூரேஷன் எந்த அளவு போச்சுன்னு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த செகண்ட் பார்ட்லேயுமே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸாக ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணது தான். இடையில எந்த சீன் வச்சேன், இடையில எந்த சீனை மிஸ் பண்ணேன், எந்த சீனை கனெக்ட் பண்ண மறந்தேன் அப்படின்னு கூட எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இடையில சீன் கொஞ்சம் கோளாறு மாதிரி இருந்துச்சுன்னா ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். அண்டு எஸ், நம்மளோட சேனல் பார்க்குறவங்க என்னையை பிடிச்சவங்க நிறையா பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேராக கொஞ்சம் பேர் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க எப்பயுமே என்னை ப்ரைஸ் பண்ணிவிட்டு எப்பயுமே எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்டு இன்னொன்று சொல்லணுன்னா, மேபி 1 மந்த்து நினைக்கிறேன் சேனலில் நான் ஆக்டிவாக இருப்பேனானே தெரியாது. எனக்கு ரொம்ப ஒரு சேடான விஷயம், லைக் சேனல் அப்படியே 1 மந்த் விட்டுட்டு போகிறதா அப்படின்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸோ அது என்னென்னு கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப் சேனல் நான் சொல்கிறேன். அண்டு எஸ், ஸ்டோரியோட அந்த ட்விஸ்ட் பிளாட் பிடிச்சிருந்ததா அண்ட் நிறைய பேர் கெஸ்ஸும் பண்ணியிருப்பீங்க இதுதானே. ஓகே, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறைக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் லைக்காச்சும் கொடுங்க. யுவர் விஷ் உங்களோட விஷ் தான். ஓகே பாஸ்டோஸ், எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல். சராங்கே.